ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நமக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 3 வீக்ஸாக வந்து டேங்க் வந்து இப்படி தான் க்ளோஸ்டு ஆகிருக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு டார்க் ஸ்டார்ட் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ டார்க் ஸ்டார்ட் மெத்தட் என்னென்னா, நீங்கள் எல்லாம் ஹார்ட்ஸ்கேப் எல்லாம் செட் பண்ணிவிடுவீங்க. செட் பண்ணிவிட்டு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் ரன் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ இது என்னென்னா 2 or 3 வீக்ஸ் என்ன ஆகுனா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நியூவாக சாயிலெல்லாம் போட்டிங்க இல்லையா, ஸோ நிறைய அமோனியா வந்து ரிலீஸ் ஆகும், நியூட்ரியண்ட்டும் நிறைய வந்து ரிலீஸ் ஆகும் அந்த சாயிலிருந்து. ஸோ நிறைய நியூட்ரியன்ட் வரும்போது என்ன ஆகுனா, ஸோ எப்படி பிளான்ட் வந்து கெயின் ஆகுதோ அதே மாதிரி ஆல்கேவும் க்ரியேட் ஆகும், அதுவும் கெயின் ஆகும் அந்த நியூட்ரியண்ட்டில். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய ஆல்கே வரும். ஸோ டு அவாய்ட் தட் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட் வீக், அப்புறமா செகண்ட் வீக் ஒன் டே விட்டு ஒன் டே அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வாட்டரும் வேஸ்ட்டு, நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த டார்க் ஸ்டார்ட் மெத்தட் இது கொஞ்சம் ஃபேமஸான மெத்தட் தான். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபில்டரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ரன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போது இது வந்து ஒரு 3 வீக்ஸாக ரன் ஆகிட்டுருக்குது, எக்ஸாக்ட்லி 3 வீக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே செட் பண்ணேன், இன்றைக்கி சண்டே. ஸோ 3 வீக்ஸ் அண்ட் 1 டே அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மோர் ஓவர் எனக்கு வந்து பிளான்ஸும் கொஞ்சம் வர வேண்டியது இருந்தது, அதனால் வந்து எப்படியே போட்டுவிட்டேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான். ஸோ நான் லைட் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே கிளியராக இருக்குது, ஒரு ஆல்கே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதில் என்ன ஆச்சுன்னா, நடுவில் வந்து இந்த ஒயிட் ஃபஸ் மாதிரி இந்த வுட்டில் வந்து க்ரியேட் ஆச்சு. அதுக்கு தான் வந்து நான் 2 சியாமிஸ் அல்கேட்டர் வந்து 2 வாங்கி உள்ளே விட்டுருந்தேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப இப்போ வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ ஒரு இதுவும் இல்லை. மோர் ஓவர் இந்த வுட்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த டென்னிஸ் அந்த ப்ரௌன் கலரில் ரிலீஸ் ஆகும் இல்லையா, தண்ணி ப்ரௌன் ஆகும் இல்லையா, அதுதான் நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபில்டரில் வந்து சீக்கிரம் பியூரிஜன் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து வாட்டர் லெவலும் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு 3 வீக்ஸ் அப்டேட். வேறு எதுவும் நான் மேஜராக பண்ணல. அப்பப்போ இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஒயிட் ஃபஸ் வந்ததுனால என்ன பண்ணேன்னா, இந்த வுட்டை எடுத்து நான் ரிமூவ் பண்ணி அப்புறமா க்ளீன் பண்ணி திரும்ப உள்ளே வச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஸ்கேப் வந்து கொஞ்சம் டிஸ்அலைன்ட் ஆகிருக்குது. அதை மட்டும் லைஸாக நான் அலைன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோரோவர் வந்து இந்த ரெண்டு வுட்டு வந்து எனக்கு தேவையாங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. ஒரு வுட்டு மட்டும் வச்சு பண்ணலாமா, இல்லை 2 வுட்டையும் வச்சுக்கலாமாங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு முறை பார்க்கும்போதெல்லாம் அது வந்து கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது எனக்கு ஐம் நாட் ஷுவர். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பிளான்ட் சைடு வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன் இந்த பிளான்ஸ் எல்லாமே. பிளான்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ஒரு குளறுபடி பண்ணிட்டாங்க. ஒரு பிளான்ட் வந்து ஆக்சுவலாக வரல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிளான்ட் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இல்லை, ரீஃபண்ட் மட்டும் இந்த 149 வந்து இது ரீஃபண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இன்றைக்கி வந்து பார்சல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி நடந்துட்டு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு கேட்டால், அப்புறம் அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி கேட்டால் அப்புறமா தான் ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, இது அட்லீஸ்ட் வந்து முன்னாடியே நமக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தா அல்லது சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு பதிலாக வேறு ஒரு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருப்போம். இப்போ 500 மேலே பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, இல்லைனா டெலிவரிக்கு அரௌண்ட் ஒரு 100 rupees சம்திங் தான் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நான் போட்டேன். நான் அது மாதிரி நான் ஒரு விர்ச்சுவலாக ஒரு ஸ்கேப்பெல்லாம் ஒரு ஐடியா வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போட்டிருந்தேன். அவங்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. பட் பிளான்ட்டெல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒரு சில இஷ்யூ என்னென்னா, இப்போ இதில் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெல்லெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே பிளான் பண்ணுறது நல்லது, இல்லைனா கொஞ்சம் இஷ்யூ வந்துடும். அதனால் மற்றபடி பிளான்ஸ் எல்லாம் ஒன்றும் இஷ்யூ நல்லா தான் இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குது. நான் இவங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட பிளான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் டெலிவரி கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. தேர்ஸ்டே நான் ஆர்டர் பண்ணேன், இன்றைக்கி சண்டே. ஸோ 4 நாளுக்கு அப்புறமா ஈவினிங்காக இன்றைக்கி வந்திருக்குது. அது கூட இன்றைக்கி டெலிவரி இன்றைக்கி வந்து நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டது, ஒரு பிளான்ஸு எனக்கு உடனே வேணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கால் பண்ணி கேட்டதுனால இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது அரௌண்ட் ஒரு 5 பிளான்ட் இருக்குது. இந்த ரிகார்டியா மாஸ் மட்டும் நான் வந்து சென்னையில் வாங்கினேன். இது வந்து அடாவோடது. இது வந்து ஒரு மாஸ் தான், ரிகார்டியான்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 4-5 பிளான்ட் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 5. அப்புறம் இது ஒரு இந்த போன்சாய் பிளான்ட் மாதிரி இது ஒரு 6.
மிச்சம் எல்லாமே வந்து நான் வந்து இது ஆல்ரெடி இந்த இதில் இருந்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொட்டாலா ரெட் இருக்குது, ஸ்டோரோஜன் ரீபன்ஸ் இருக்குது, அனுபியாஸ் இருக்குது, வியூஸ் பிளான்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு இது என்னென்னா, இப்போ இது வந்து நீங்கள் அப்படியே பிளான் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து கீழே வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜெல்லை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எப்படி நான் பிளான் யோசிச்சிருக்கேன்னா, இப்போது 30 சென்டிமீட்டர் டேங்க் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலான்னு பார்க்குறேன். 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டராக. ஸோ 3 ரோவாக வந்து பிளான் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இல்லை அரௌண்ட் ஒரு 15 அந்த மாதிரி பிரிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ நான் இப்போதைக்கு நான் என்ன அவைலபிள் பிளான்ட் இருக்கோ அதை மட்டும் நான் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிளான்ட் இன்னுமே எனக்கு நிறைய வேணும். பட்டு இப்போ நான் அது வந்து வச்சுருக்க முடியாது ரொம்ப நேரம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் சென்னையிலேருந்து வந்தது. இது வந்து ஒரு 2 வீக்ஸாக இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, அதனால் அப்படியே நல்லா இருக்குது. இது நான் கையில் வாங்கிட்டு வந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவலில் வந்ததுனால ஜெல் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வச்சுருந்தாலும் எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து டென்ஸ் இருக்காது, நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகிறோம். பட் டென்ஸாக பண்ணால் நல்லது. எஸ்பெஷலி இந்த ரொட்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷியாக வருது இல்லையா, அது எங்கே இருக்கும். புஷ்ஷியாக வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டென்ஸாக பிளான் பண்ணால் மட்டும்தான் அது நேராக வரும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து கிராவல் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது சைட் பை சைடாக வளர ஆரம்பிச்சிடும், இடம் ஸ்பேஸ் நிறைய இருந்ததுன்னா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரணும்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பண்ணால் தான் இந்த சைடில் போக இடம் இல்லாமல் மேலே பார்த்து வளரும். ஸோ அது ஒரு இது. அதனால் இப்போதைக்கு இருக்கிறது பண்ணிடுவோம். மிச்சம் வந்து வேறு வழி இல்லை. நாளைக்கு வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் வந்து ஏதோ ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியதான். அப்புறமா நமக்கு வேணுங்கிற பிளான்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு பிளான்ட் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நிறைய விட முடியாது. ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் இப்போ இது டிசிகல்ச்சர் பிளான்ட்டுங்கிறதுனால இதில் வந்து ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ஃபஸ்ட் டேவே ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோரோவர் இது 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற நியூட்ரிஷன் லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபெர்டிலைசர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய டேங்க்கு. இப்போ இந்த 2 feet டேங்க் வந்து நம்ம ஃபுல் டேங்க்குக்கு நான் அப்ளை பண்ணுவோம். ஸோ பிளான்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது அப்சர்வ் பண்ணலைன்னா ஆல்கே நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து இருக்கிற என்ன அவைலபிள் பிளான்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நான் வந்து பிளான் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அப்புறமா நமக்கு பிடிக்கிற பிளான்ட்டை வந்து ஒன்று ஒன்றா வாங்கி கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். பட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பிளான் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ரொட்டாலா பிளட் ரெட் அதில் இருக்குது. இது வந்து ஒன்று வந்து பிங்க்கு, அப்புறமா இல்லை ரொட்டாலா தான். இது வந்து ரொட்டாலா ஆரஞ்சு, அப்புறம் ரொட்டாலா க்ரீன் இருக்கும், ரொட்டாலாவில் க்ரீன் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ரொட்டாலா ரமோசியர் ஃப்ளோரிடான்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பர்பிள் கலர், கைண்ட் ஆஃப் பர்பிள், நாட் எக்ஸாக்ட்லி பர்பிள். அப்புறம் வந்து இது வந்து ஏஆர் மினி. இது வந்து என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ரெட் கலரில் தான் வரும். ஸோ இது இத்தனை பிளான்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் பண்ண போகிறோம். அப்புறமா இது வந்து இது ரொட்டாலா தான், போன்சாய். இது வந்து லீவ் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். இது வந்து நீளமாக இல்லாமல் ரவுண்டாக இருக்கும் இந்த மாதிரி பிளான்ட். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா, ஃபேன் ஆஃப் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த பிளான்ட் எடுத்து நம்ம வச்சுட்டு இருக்கும்போது ஃபேன் ஓடிச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், உடனே காஞ்சிடும். ஏன்னா சின்ன செடியாக தான் இருக்கும். இந்த எஸ்பெஷலி இந்த டிஷ்யூ கப் வாங்கினது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓரளவு கொஞ்சம் தாங்கும். இது வந்து கடன்னு காஞ்சிடும். ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, எல்லாமே ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ பிளான்ட் வந்து ரொம்ப டைம் ஆக்காதீங்க. இல்லைனா என்ன ஆகும்னா, இப்போ ஃபில்டர் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுவீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் தண்ணி எல்லாமே நான் வந்து ட்ரைன் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நான் ஃபில்டர் ஆஃப் பண்ணும்போது என்னன்னா, அதில் வந்து பாக்டீரியாஸ் வந்து தரனால நம்ம கஷ்டப்பட்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஃபில்டர் வந்து நிறைய நேரம் ஒரு 1 hour மேலே ஆஃப் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே சேர்த்துரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஃபில்டரை ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ரொட்டாலா ஆரஞ்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ரொட்டாலா ஆரஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த ஜெல் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதில் இதுதான் பிரச்சனை. இப்போது இந்த ஆன்லைன் பேக்கில் வந்து இந்த பார்த்திங்களா ஜெல்லு வந்து இது மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கீழே இருக்கும். அது
இப்போ வந்து நம்ம வந்து இது 3ஆக பிரிச்சுட்டு இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுலேருந்து ஒரு வுட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்புறமா லேட்டராக கூட வேறு ஒரு வுட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இவ்வளோ தூரம் ரெட்டு, அப்புறமா ஆரஞ்சு, அப்புறமா பிங்க்கு, அப்புறமா க்ரீனு. ஸோ இதுதான் பிளானு. ஸோ இதை செப்பரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம எவ்வளோ பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ பிளான் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இருக்குது, நமக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வளர இதை கட் பண்ணி சைடில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ தட் இது டென்ஸாக வளரும். இந்த பக்கம் ஃபுல்லாக ரெட்டு, ஸோ அந்த பக்கம் அடுத்து வந்து நம்ம வந்து பிங்க் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டோட்டலாக பிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டாலா க்ரீன். நெக்ஸ்ட்டு வந்து ஏஆர் மினி. ஸோ இது வந்து குட்டி குட்டி பஞ்சாக தான் இருக்கும். இது ஹைட்டும் கம்மியாக தான் வளரும். நெக்ஸ்ட்டு வந்து போன்சாய். ஸோ இந்த 4 பிளான்ட்டுமே இங்கே பிளான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டாலா ஃப்ளோரிடா. ஸோ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணாமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துருக்கிறேன். ஸோ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு, ஃபில்டர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது என்ன இதில் பார்க்கணுன்னா இந்த ஃபில்டர் ஃப்ளோ வந்து கீழே வந்து எதாவது பிளான்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இது வந்து எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. ஸோ அது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ செக் பண்ணணும், ஃபில்டர் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்புறம் ஏதாச்சும் வந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த இடத்துல ஏதாச்சும் கொஞ்சம் இதை நீங்கள் ஃப்ளோ கம்மி பண்ணலாம். இப்போ இந்த ஃபில்டரில் ஃப்ளோ கம்மி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளான்ட் வந்து திரும்ப எடுத்து உடனே பார்த்து ரீப்ளான் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு வே, நல்லா கொஞ்சம் ஆழமாக ரீப்ளான் பண்ணிடலாம். இது ஒரு வே. இப்போ இது பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு மேலே வந்து நிறைய டஸ்ட்டு வந்து இருக்குது. ஸோ அகெயின் அதுக்கு வந்து ஸ்கிம்மர் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போதைக்கு இந்த இதில் வந்து ஸ்கிம்மர் இல்லை. இப்போ இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நான் லில்லி பைப்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டேன். அதை செட் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிளான்ஸ் வந்து கொஞ்சம் உடனே பிளான் பண்ணணுங்கிற கண்டிஷனில் வந்ததுனால அது என்னால் பண்ண முடியல. ஸோ அது அடுத்து எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அப்புறமா இந்த பக்கமாக இப்படி நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே கொஞ்சம் ஹோல் போட்டு இப்படி நேராக வந்து உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அகைன் அப்புறம் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நமக்கு தட்டுது இல்லையா? ஸோ லைட் தட்டுது, நான் காட்டுறேன் அது. ஸோ லைட் தட்டுது. ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஹேங் பண்ணணும். ஸோ அது ஒரு டாஸ்க் இருக்குது. ப்ளஸ் இந்த வுட்டில் வந்து நிறைய பிளான்ட் எல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த அனுபியாஸ் அப்புறம் பியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே எடுத்து நான் இதை பிளான் பண்ணணும். ப்ளஸ் அங்கே வந்து சௌரோஜன் ரீபன்ஸ் இருக்குது, அதையும் பிளான் பண்ணணும். ப்ளஸ் இந்த கிரிப்டோ இருக்குது, அதுவும் பிளான் பண்ணணும். நாளைக்கு இதெல்லாம் பண்ணலான்னு இருக்குது. ஆல்ரெடி 3:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து முடிச்சுட்டு நாளைக்கு பொங்கல் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து அதுக்கு வந்து திரும்ப நாளைக்கு எந்திரிச்சு காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு, அது வேறு வேலை இருக்குது. ஸோ இது வந்து இவ்வளோ தான். நான் வந்து நாளைக்கு வந்து அதையும் ஆட் பண்ணிடுறேன் அடுத்தடுத்து.
ஸோ இது இவ்வளோ தாங்க. ஸோ இதில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த வுட்டு. ஸோ இது வந்து நமக்கு இது இடிச்சிட்டே இருக்குது நம்ம ஹேங் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு எண்டில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் குட் ஃபார் இந்த பக்கம் பிளான்ட்டுக்கு. ஸோ இதை வந்து மிடில் கொண்டு வரணும். ஸோ இந்த வுட்டை மட்டும் லேஸாக எடுத்து நான் கொஞ்சம் கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அது கட் பண்ணிவிட்டு உள்ள அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். வுட்டு வந்து மேலாப்பில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ எடுத்தாலும் அது டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வுட்டு வந்து மேலே வச்சேன். ஏன்னா நமக்கு இந்த வுட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட் க்ரியேட் ஆகிட்டே இருந்ததா, அதனால் வந்து மேபி அது வந்து கொஞ்சம் இன்னுமே அந்த ரிஃப்ட்டும் அந்த ஃபுல்லாக ரிஃப்ட் ஆகாது, லைக் வந்து ஃபுல்லுமே டெட் ஆகாத ட்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் மேல் டாப்பில் தான் வச்சுருக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் கூட நம்ம எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு. ப்ளஸ் ஒன் மாஸ் எல்லாம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ சேஃபாக சைடு நான் மேல் டாப்பில் வச்சுருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து அதை கட் பண்ணிடலாம். ஸோ அன்டில் இந்த லைட்டு ஹேங் பண்ணுற வரைக்கும் இதுதான் பிரச்சனை. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இது வந்து இந்த பக்கமாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்கு. ஸோ இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இதான். ஸோ ப்ளஸ் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இப்போ பிளான்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எய்தர் வந்து க்ளூ வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஹோல் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஹோல் போடுறதுல என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து இந்த க்ளூ வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து பிளான்ட் வந்து மெல்ட் பண்ணிடும். அதனால் வந்து ஸோ ப்ளஸ் அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, அந்த ரூட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் வேணும். இப்போது இதுன்னு வச்சுக்கோங்களேன், ரூட் வந்து மேலே தான் அப்படியே தெரியும். ஸோ ஹோல் போட்டிங்கன்னா உள்ளே வந்து அது போய்க்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு பாசிபிள் நீங்கள் ஹோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 6 mm பிட்டு. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பிளான் பண்ண போகிறேன். ஸோ டைப் பண்ணுறதுக்கு இதுதான் வேணும் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் எங்கெங்கே ஹோல் போடுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பிளான்ட் வச்சு மறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் அன்னெசரியாக நீங்கள் ஹோல் நிறைய போட்டுறாதீங்க. நீங்கள் பார்த்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் இதை அதே எக்ஸாக்ட் பிளேஸில். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த பிளான்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாட்டர் வந்து கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணியிருக்குது. இந்தளவுக்கு போதும். ஏன்னா
நமக்கு வந்து கை உள்ளே விட்டால் தண்ணி வந்து வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து இப்போதைக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து எடுத்து அதை பிரித்து திரும்ப ரீப்ளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 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 வுட்டில் வந்து நான் கொஞ்சம் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து இங்கே அப்படியே வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ இதுவும் அப்படியே லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இது நான் வந்து குட்டியோண்டு ஒரு ரூட் மட்டும் இருந்தது, சும்மா வச்சுருந்தேன், அதுவும் முளைச்சி வந்திருக்குது. நைஸ். இது எப்படி ப்ளேஸ் பண்ணுறது தான் நேற்று நைட்லேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. இந்த பக்கமாக பார்த்து ப்ளேஸ் பண்ணவா இல்லை இந்த பக்கமாக பார்த்து ப்ளேஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக என்னென்னா இந்த வுட்டோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகுனா, அது ஏன் அப்படின்னா, அது வந்து கீழேருந்து ரூட்டில், அதாவது கீழே சாயிலேருந்து அப்படியே ரூட் வர மாதிரி அந்த கனெக்ட் பண்ணி நீங்கள் அது பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல தெரிஞ்சால் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஓரளவுக்கு உள்ளே வச்சாச்சு, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் தெரியுது. பட் அது எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கார்பெட் பிளான்ட்லாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் மறைச்சிரும். ஸோ அப்போ வந்து அது நமக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை இப்போ இப்போ ஏர் மினியே நமக்கு முன்னாடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மறைச்சிரும், அது அப்பவும் பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏர் மினி தான் பாவம், ஒரு பெர்மனெண்ட்டாக ப்ளேஸ் கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேப் எல்லாம் பிளான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியாஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இஃப் இன் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளான் பண்ண, இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி 45 டிகிரிஸில் வச்சுட்டு அப்போ எடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி கரெக்டாக வருதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை இன்கேஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிளான்ட் கையோடு வருதுன்னா ஒன்றும் இல்லை, இந்த விரலை வச்சு லேசாக இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, நின்றுக்கும். இது ஒரு மெத்தடு. ரொம்ப அமைக்கிறாதீங்க. இது கொஞ்சம் கேப் விட்டு தான் நட்டிருக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் அகலமாக வரும். இது வந்து அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த ஸ்டௌரோஜன் ரிப்பன்ஸு. ஸோ இந்த பிளான்ட்டு வந்து அனுபியாஸு. ஸோ இது வந்து வுட்டில் டைப் பண்ணுறது. கொஞ்சம் நீங்கள் அழுத்தி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது நின்றுக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அனுபியாஸ் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கணும், நல்லாயிருக்கும். அது வுட்டில் டைப் பண்ணுற பிளான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லி எல்லாமே. ஸோ இதை விட டபுள் த ரேட் அது இருக்கும், பட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அகைன் இந்த கிரிப்டோ, ரொட்டாலா வந்து ஸோ இன்னொரு ஒரு மெயினானது என்னென்னா, இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, இப்போ 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, இந்த டேங்க்கும் வந்து ஓரளவுக்கு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ இந்த டேங்க்கும் சைக்கிள் ஆகிடுச்சு. இப்போவே நீங்கள் வந்து இப்போ அமோனியா வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அமோனியா வந்து 0 தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணலாம், ஸ்டிம்புமே ஆட் பண்ணிடலாம். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக லேசாக, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டுங்கிறதுனால அந்த பிளான்ட்டில் வந்து லேசாக குட்டி குட்டி ஆல்கையெல்லாம் இருக்குது. அதனால் டேரெக்டாகவே நீங்கள் ஸ்டிம்ப் ஆட் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா, ஸோ நீங்கள் ஸ்டிம்ப் ஆட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த வாட்டர் கண்டிஷன் என்ன பேஸ் பண்ணி, ஸோ ஒரு வேளை அது வந்து மெல்ட் ஆகிடுச்சு, அது வந்து செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டிம்ப் வரும். இல்லை நீங்கள் ஆல்கேட்டர் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வரும். அது என்ன பண்ணுன்னா, அதை எடுக்கும்போது லேசாக ப்ளக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அது மேலே வந்துடும். ஸோ பெரிய பிளான்ட்டுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த நம்ம மாண்டே கார்லோலாம் போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ எனக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஆயிருக்குது. ட்ரிப்பு ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் பண்ணலாம். பட் ஃபிஷ்ஷு வந்து டெஃபினெட்லி இன்னும், ஏன்னா அது வந்து ஃபிஷ்ஷு சம்டைம்ஸ் வேகமாக ஓடும். ஒரு 2 ஃபிஷ் வந்து விரட்டிட்டு வரும், அப்போ ஓடும். அப்போ வந்து அது அந்த மண்ணை களைச்சி விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அது ஒரு ரீசனு. அதனால் என்ன கேட்டால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஷிம்போ ஆட் பண்ணிக்கோங்க. புது டேங்க்னா நீங்கள் கண்டிப்பாக ஆடே பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல சைக்கிள் ஆகணும். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகணும். ஸோ ஆஃப்டர் 3 வீக்ஸ் நான் சொல்கிறேன், 3 வீக்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாலும் கூட நீங்கள் 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ரூட்டெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருட்டோம். ரூட் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அப்புறம் அது வெளியில் வராது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு. நீங்கள் யூஸ்வலாக இந்த அக்வாரியம் வந்து இந்த பிளான்ட் அக்வாரியம் வச்சிங்கன்னா எல்லாருமே நினைக்கிறது வந்து மோஸ்ட்லி 2 பிளான்ட்டாக தான் இருக்கும். ஒன்று ரெட் பிளான்ட்டு, ஏதோ ரெட் பிளான்ட்டு, யூஸ்வலாக அது ரொட்டலாவாக தான் இருக்கும். அது பார்த்து தான் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்புறமா இன்ஸ்பயர் ஆகிறது வந்து இந்த கார்பெட் பிளான்ட்டு, எதிர் மாட்டே கார்லோ ஒரு கியூபான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான்ட் இருக்குது. ஸோ 2 பார்த்து தான் யூஸ்வலாக இன்ஸ்பயர் ஆவாங்க நிறைய. நானும் அப்படி தான் ஆனேன். நான் அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கும்போதும் எல்லாருமே அதை சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதை வந்து பிளான் பண்ணிடலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு. இந்த ஹாபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பட் அகைன் அது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கு. அது இனிஷியல் டேஸில் வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங்கு. வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க, வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. பிளான்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இனி கொஞ்சம் அந்த கேப் மட்டும் வேறு ஏதாவது பிளான்ட் வாங்கி அப்புறமா தான் நான் வந்து பண்ணணும். இப்போதைக்கு இது ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மினிமம் ஸ்பேஸ் தான் வந்து எம்டியாக இருக்குது. இங்கே கொஞ்சம், அந்த நடுவில் கொஞ்சம், அவ்வளோதான் மிச்சம் இருக்குது. ஸோ அகைன் இது கொஞ்சம் ஏதாவது ஒரு பிளான்ட் வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். அங்கே இல்லைனா அதிலே கொஞ்சம் வளர்ந்து வர பிளான்ட்டை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதுதான் என்னோட ஐடியா. இப்போ 2 விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து மெயினாக வந்து ஃபில்டர் ஆன் பண்ண போகிறோம். இன்னொரு மேஜர் வந்து நம்ம CO2 வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா CO2 வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அதை தூக்கி நம்ம இதில் போட்டுட்டு, இப்போதைக்கு நான் இதுதான் போட போகிறேன். அதுக்கடுத்து நம்ம இன்லைன் டிஃப்யூசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி ஃபில்டர் இதில் சொன்ன மாதிரி இந்த டிஃப்யூசர் வந்து இங்கே இல்லாமல் நம்ம கீழேயே ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் வந்து நமக்கு இப்போது இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆல்கே வந்து மேலே வந்திருக்கு இல்லையா. ஸோ இதனால் வந்து இதோட ஃப்ளோவும் கம்மியாகிடும். நான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதோட ப்ரெஷர், அதனால் நிறைய பபுள்ஸ் வருது. ஸோ இதை வந்து நான் கம்மி பண்ணணும். அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, இவ்வளோ இது நமக்கு வேஸ்ட்டாக போய்டும். இப்போ நிறைய வந்து வேஸ்ட்டாக தான் வெளியில் போகும். ஸோ அதனால் வந்து அந்த இன்லைன் டிஃப்யூசர் பண்ணோம்னா நமக்கு வந்து CO2வும் கொஞ்சம் மிச்சமாகும், டிஃப்யூஸிங் ரேட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் இருந்து 50% வெளியில் போய்டும். அதில் வந்து ஒரு 70-80% வந்து டிஃப்யூஸ் ஆகி வரும். ஸோ வேஸ்டேஜ் 30 தான் நமக்கு சீக்கிரமாகவும் CO2 வந்து அப் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ இங்கே மாற்றிடலாம். இப்போ நேராக மேலே போய்ட்டு இல்லையா, அப்புறம் ஃபில்டர் ஆன் பண்ணதும் ஒரு சர்க்கிளில் வரும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த இது பேர் வந்து ட்ராப் செக்கர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, CO2 வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் உள்ள தண்ணியில் வந்து டிசால்வ் ஆகிருக்குங்கிறது காட்டுறதுக்காக இது வந்து இப்போ லிட்டில் எல்லோவாக இருக்குது இல்லையா. இது ஏன்னா நம்ம வந்து அதிகமாக அங்கே வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து எல்லோங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ நமக்கு இவ்வளோ இருக்கக்கூடாது. இது நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து நான் ஆப்போசிட் சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ தேட் வந்து இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக டிசால்வ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அங்கே வச்சோன்னா எனக்கு கரெக்டான ரீடிங் எனக்கு கிடைக்காது. ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக இங்கே வைக்கிறேன். இது வந்து நான் வந்து பிளேஸ் மாற்றி வச்சுருவேன். இது ஃபில்டருக்கு வந்து ஆப்போசிட்டில் வச்சுருவேன். ஏன்னா இப்போ வந்து CO2 இங்கே இருக்குது. நான் வந்து இப்போது இன்லைன் டிஃப்யூசர் வரும்போது நமக்கு ஃபில்டரில் இருந்து தான் அது வந்து மிக்ஸ் ஆகி வரும். அதனால் வந்து ஆப்போசிட்டில் வச்சிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை ஆப்போசிட்டில் அங்கே வச்சிடலாம். ஸோ நான் இப்போ ஃபில்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வந்து ஃபில்டர் ஆன் பண்ணோடனே சர்க்குலேட் ஆகிட்டு போகும்.
இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிசால்வ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து மிக்ஸ் ஆகி கீழே போகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ட்ராப் செக்கர் வந்து க்ரீனாக இருந்ததுன்னா ஓகே, ப்ளூவாக இருந்ததுன்னா கம்மியாக இருக்குது, எல்லோவாக இருந்ததுன்னா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இதுவே லென்த்தி வீடியோ தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட அப்டேட் வந்து நான் அகைன் இன்னொரு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறமா போடுறேன், இல்லை 1 வீக்கு அப்புறமா போடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்பிட்வீன் வந்து எனக்கு இன்னொரு 2 வீடியோ இருக்குது. ஒன்று வந்து லைட் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து இந்த லில்லி பைப்ஸு ப்ளஸ் இன்லைன் டிஃப்யூஸர் செட் பண்ணுறதுக்கு. அது ரெடியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இப்போ லைட் வந்து நான் இதோட இன்டென்சிட்டியில் வந்து 65% தான் வச்சுருக்கிறேன். ஸோ வீக்லி வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ப்ளஸ் வந்து எல்லாமே டைமரில் தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஆப்பில் தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். சன்ரைஸ் சன்செட் வச்சுருக்கிறேன். சன்செட்னா என்னென்னா இப்போ 1/2 hour வச்சுருக்கிறேன். இப்போ 0லேருந்து இந்த 65% வந்து 1/2 hourல தான் கூடும். இப்போ 5 அந்த மாதிரி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கூடும். ஸோ தேட் வந்து அந்த பிளான்ட்டும் சரி இருக்கிற ஃபிஷ்ஷும் சரி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி ஆஃப் ஆகும்போது அப்படி தான் ஆஃப் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு 6 hours வச்சுருக்கிறேன். அதுவுமே வந்து ஒரு 1/2 hour வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கூட்ட போகிறேன். ஸோ அதுதான் பிளான். 8 hours மேக்ஸிமம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா. இவ்வளோ தான். இப்போ வந்து ஒரு க்ளோஸ்அப் வீடியோ காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து ஒரு 1 week or 2 weeksல வந்து நான் வந்து அகைன் இது எப்படி வளர்ந்துருக்குது, ஆல்கே கண்டிப்பாக நமக்கு வரும், அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாங்கிறதும் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.